15 மாதங்களுக்கு பிறகு ஏறக்குறைய 471 நாட்களுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இடி வழக்கில் ஜாமீன் வழங்கியிருக்கு உச்சநீதிமன்றம். இந்த ஜாமீன் அப்படிங்கிறது நிபந்தனை ஜாமீன். என்னென்ன நிபந்தனை வச்சிருக்காங்க அப்படின்னு விரிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம். செந்தில் பாலாஜி தரப்புல 25 லட்சம் ரூபாய் 2 பேர் ஜாமீன் கொடுக்கணும். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, இடி ஆபீஸ்ல ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது நிபந்தனை, வழக்கு விசாரணைக்கு ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுக்கணும், எந்த வகையிலையும் வாய்தா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்காவது நிபந்தனை, சாட்சிகளை கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிபந்தனைகள்ல எந்த இடத்துலையும் அமைச்சரவையில இடம்பெறக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் இல்லை. அதனால மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ சுப்ரீம் கோர்ட்லயே செய்தியாளர்களை சந்திச்சு சில விளக்கங்களை கொடுத்தாரு. அதுல அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இடி தொடர்ந்து ஒரு நபரை சிறையிலேயே வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்குது, அதற்கு எதிராக இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கு அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காரு. பிஎம்எல்ஏ கேஸ் ஒன்று செந்தில் பாலாஜி மேல இருக்கு. அந்த கேஸ் விசாரணைக்கு நீண்ட நாட்கள் எடுக்கும், வழக்கு ரொம்ப நாளைக்கு தள்ளி போகும். அப்படிங்கிறதுனால அவ்வளவு நாள் இவரை விசாரணையில சிறையில வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஜாமீனை செந்தில் பாலாஜிக்கு வழங்கியிருக்கு உச்சநீதிமன்றம். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை அல்லது நாளை காலை செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி இடி வழக்குல காவல்ல எடுத்து விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு. அதற்கான முடிவுகள் இன்னும் வரல. அந்த வழக்கு அப்படிங்கிறது 3 அல்லது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றி விட்டுருக்காங்க. அதற்கான விசாரணை இன்னும் வரல. அதைத் தொடர்ந்து இந்த இடி வழக்கும் தொடர்ந்து விசாரணையில் இருக்க போகுது. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த ஜாமீன் வழங்கிடுவாங்க, ஆனால் நிறைய நிபந்தனைகள் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் பொதுவான நிபந்தனைகள் தான் விதிச்சிருக்காங்க. அதாவது வாய்தா வாங்கக்கூடாது, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, பிணை தொகை கட்டணும், இந்த மாதிரியான பொதுவான நிபந்தனைகள் தான் விதிக்கப்பட்டிருக்கே தவிர ரொம்ப ஸ்ட்ராங்கான நிபந்தனைகள் எதுவும் விதிக்கப்படலை. அதாவது அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த நிபந்தனைகளும் இதில் இல்லை. ஆக செந்தில் பாலாஜி திரும்பவும் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூடியிருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏகே பாலிடிக்ஸ்ல இன்னும் அரசியல் சார்ந்த நிறைய காணொலிகள் வர இருக்கு. ஏகே பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. நன்றி.